வணக்கம்மா. இன்றைக்கி அருமையான சிக்கன் லாலிபப். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச உணவு இது. ஏன்னா சிக்கன்னாவே லாலிபப் வேணும் எனக்கு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அருமையாக சாப்பிடுவாங்க. அது இது மாதிரி தான் 65 இந்த மாதிரி லாலிபப் இதுதான் சிக்கன்னாவே அதுங்களுக்கு நினப்பு வர்றது. ரொம்ப டேஸ்டியாக நம்ம வீட்டிலையே அருமையாக செய்யலாம். இதே மாதிரி சிக்கன் லாலிபப்னு கட் பண்ணி நம்ம வாங்கிக்கிட்டோம்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப அழகாக செஞ்சு கொடுக்கலாம். ஒன்றும் கஷ்டம் இல்லாமல். இதுக்கு முன்னாடி மேட் பை அம்மாச்சியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வருமா. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பாருங்கள், கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தாச்சு. லாலிபப்புக்கு கட் பண்ணி ஒரு 300 கிராம் வாங்கிட்டு வந்தாச்சு. இங்கே பாருங்கள், வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதை எப்படி நான் மேலேருந்து ஃப்ளெஷ்ஷை அப்படியே கீழே கொண்டுட்டு வந்து இப்படி பிடிக்கணும். அப்போ தான் ரவுண்ட் ஷேப்புக்கு பாருங்கள் வரும். ஒன்று ஒன்றா நல்லா செஞ்சுக்குங்க. இப்படி தான் அவங்க கடையில் கொடுப்பாங்க. அந்த சதையை கீழ் நோக்கி அப்படியே அப்படி நல்லா பிடிச்சி அழுத்தி விடுங்க. நல்லா ரவுண்ட் ஷேப்புக்கு கொண்டு வந்துடுங்க. என்ன ஒன்று ஒன்றையும் அப்படி செஞ்சு தனியாக வச்சுக்குங்க. ஒரு அரை மூடி எலுமிச்சம்பழத்தை வச்சுக்கோங்க. அதுக்கு தேவையானதுக்கு இதுக்கு ஒரு அரை மூடி போதும். பிழிஞ்சு முதல்ல சீட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு பிழிஞ்சு விடணும். பிழிஞ்சு விட்டு நல்லா எங்கே பார்த்தாலும் படுற மாதிரி பிழிஞ்சு விடுங்க. அரை மூடி போதும் இதுக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு ஒரு மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூனு மஞ்சத்தூள் போடுறோம். போட்டுட்டு உண்மையிலேயேம்மா இது நல்லாவே இருக்கும். செஞ்சிங்கன்னா தட்டில் போட காலி ஆகிடும். இது மிளகாத்தூள். முதல்ல லெமன், அப்புறம் மஞ்சள் பொடி, அப்புறம் மிளகாய் பொடி, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு இடித்து வச்ச விழுது அதையும் போட்டு போடுறேன். அதை பாருங்கள் போடுறேன். கொஞ்சோண்டு குட்டியாக ஒரு சின்ன ஸ்பூனில் தயிர் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம லெமன் சேர்த்துக்கிட்டோம், இருந்தாலும் வேணும்னா சேர்த்துக்கலாம். டேபிள் சால்ட் போடுறேன். தேவையான டேபிள் சால்ட்டு அதில் போட்டுட்டேன். பாருங்கள், இது ஊற வைக்கிற ஒரு இதில் தாம்மா இருக்குது. சாஃப்ட்னஸ் வர்றதுக்கு நல்லா ஊறணும். ஒரு 1/2 அன் ஹவர் ஊறணும். என்ன இதுக்கு போட்டு அந்த கசகசா கொஞ்சம் முந்திரி கசகசா கொஞ்சோண்டு அரைச்சி அது கொஞ்சோண்டு வேணால் போட்டுக்கலாம். உங்கள் ஆப்ஷன் தான். மிளகு ஜீரக பொடி. இது மிளகு ஜீரகம் நம்ம சேர்த்து பொடிச்சு வச்சுருக்கோம் இல்லையா ரசத்துக்கெல்லாம், அந்த பொடி தான், வேறு ஒன்றும் இல்லை. நல்லா இருக்குமா, வாசமாக இருக்கும். நம்ம பொரிக்கும் போதே ரொம்ப வாசமாக இருக்கும். கசகசா கூட போட்டுக்கலாம், பட் நான் போடலை. இதில் கரம் மசாலா பொடி இப்போ போடுறது. கரம் மசாலா பவுடர் கொஞ்சோண்டு போடுறேன். கசகசா போட்டால் மேலே அப்படியே வெள்ளையாக பொரிச்சிக்கிட்டு நிற்கும், நல்லாயிருக்கும். இப்போ ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 300 கிராம் எடுத்துருக்கிறேன். ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கிறேன். ஒரு ஸ்பூனு மைதா மாவு போட்டுக்கிறேன். அவ்வளோதான். ரொம்ப குறைச்சலாக போடணும். அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப மாவாக இல்லாமல் நம்ம கறி டேஸ்ட்டு அப்படியே கிடைக்கும். இப்போ மசாலாவெல்லாம் போட்டு பெரட்டிட்டு மறுபடியும் நல்லா எங்கே பார்த்தாலும் மசாலா உள்ளரெல்லாம் போகிற மாதிரி நல்லா பெரட்டிட்டு அதே மாதிரி ரவுண்ட் பண்ணி பிடிச்சி வச்சுக்கணும். நான் சொன்னேன் பார்த்திங்களா, மேலேருந்து சதையை கீழே இழுத்து நல்லா ரவுண்ட் பண்ணி பிடிச்சி வச்சுக்கணும். பிடிச்சி ஒரு அரை மணி நேரம் அமுக்கி அதை வச்சுருக்கணும். அதாவது அதில் எல்லாத்தையும் அப்படியே அமுக்கி வச்சு மேலே மூடி போட்டுருங்க. ஒரு அரை மணி நேரம் அதை பார்க்காதீங்க. மற்ற சமையல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பொரிக்கிறத பார்ப்போம். அரை மணி நேரம் ஊறிடுச்சு. இப்போ அதை பாருங்கள், அதில் அப்படியே மசாலாவோடு எடுத்து கொஞ்சம் வாணலியில் ஒரு கொஞ்சமாக போட்டுங்க எண்ணெய், தேவையான அளவு போட்டுங்க. ஒரு 3 தான் நான் பொரிக்கிறேன். ஏன்னா எண்ணெய் மீது பட்டுச்சுன்னா கறி குழம்புக்கு மட்டும்தான் நம்ம அந்த எண்ணெய் யூஸ் பண்ண முடியும். தோசைக்கெல்லாம் இப்போ போட்டுக்கலாம், இருந்தாலும் சில பேருக்கு பிடிக்காது. அதனால் கொஞ்சமாக போட்டுங்க. உடனே பரட்டி விட்டுறாதீங்க. ஏன்னா அது நம்ம பிடிச்சி வச்சோம்ல இந்த ஷேப் அது மாறாமல் முதல்ல பொரியட்டும், அதுக்கப்புறம் திருப்பி விடலாம். இது நம்ம கடையில் போய் ஹோட்டலில் போய் நம்ம வாங்கி கொடுக்குறத நம்ம வீட்டிலையே செஞ்சு கொடுத்தா ஆரோக்கியமாகவும் இருக்கும். என்ன நம்மளே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இதில் நல்ல ஒரு இதாகிட்டோம்னா அடிக்கடி செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. நம்ம வீட்லேயே விங்ஸ்ன்னு கேட்கணும். கடையில் இது மாதிரி கேட்டாலும் கேட்கலாம். விங்ஸ்ன்னு கேட்டுட்டு நம்ம வீட்டில் அந்த விங்ஸை இதே மாதிரி மேலேருந்து சதையை கழிச்சிட்டு அதை மாதிரி ஒரு ரவுண்ட் பண்ணணும். இதுன்னா அவங்க வெட்டியே கொடுத்துருவாங்க. பாருங்கள், அருமையான லாலிபப் அழகாக இருக்கும், பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். ஃபுட் கலர்லாம் ஒன்றுமே போடலை நான். என்ன வெறும் நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு மிளகு ஜீரக பொடி, மிளகாத்தூள், அந்த மாதிரி ஒரு இதுதான், லெமன் ஜூஸ், இதெல்லாம் போட்டு தான் நம்ம செய்கிறோம். ரொம்ப அருமையாக இருக்கும். தட்டில் எடுத்து போடுங்களேன், காலி ஆகிடும், தட்டு காணா போயிடும். அதுதானே நமக்கு சந்தோஷம். குழந்தைங்களுக்காக தான் செய்கிறோம். ஆரோக்கியமான உணவு கூட இது. செஞ்சு சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக குழந்தைங்களோட கொண்டாடுங்க. நன்றிம்மா.